பக்கத்துல போகாதடா. வந்துட்டு இருக்கிறதுக்கு ரத்தம் வேணடா. சொன்னா கேள்றா ப்ரோ. நீங்களாம் கையை பிடிச்சிருக்கோம் ப்ரோ. நீங்க ப்ரோ. இந்த விளக்குலாம் அவரோடது தான். பெட்ஷீட்டு எல்லாமே அப்படியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல அவரோட திங்ஸ் எல்லாமே அந்த ரூம்குள்ள இருக்கு. நீங்க யாரு? எல்லாரோட கணிப்பு என்னன்னா, யாரோ இங்கே வந்து திருட வந்தவங்க அவரை அடித்து கொண்டுட்டதா சொல்கிறாங்க. வெளியில் போய் அவங்கள பார்த்துட்டாரு போல இருக்குது. ஏன்னா அவரோட சொந்த பில்டிங் மாதிரி இந்த பில்டிங்கை பார்த்து பார்க்கலாம். ஸோ திருடுறதுக்கு அவர் விட்டுருக்க மாட்டார். அவங்களை திருட விடாமல் பண்ணுறதுக்காக இவர் ஏதாவது பண்ண போய் திருட வந்தவங்கலாம் சேர்ந்து இவரை கொண்டுட்டதா சொல்கிறாங்க. என்னால் இது வள்ளி கத்துது. கரெக்டாக கத்துல என்ன என்னவோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா. நமக்கு தேவையில்லடா. அது நமக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கடா. நான் சொன்னேன் நான் சொல்றது கேள்றா. வேணாண்டா, நம்ம கிளம்பிடலாம்டா. இது பண்ணி கொண்டிருக்காங்கடா. ஏமா வர இருக்குடா ப்ரோ. எதாவது கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. கம்யூனிகேட் பண்ணுங்க ப்ரோ. எதாவது கேளுங்க ப்ரோ. உங்களாப்பா எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேது. கேமரா கூட நான் எடுக்கிறேன். நீ போ. இது மாதிரி பார்க்குறேன் லைஃப்ல. இது மாதிரி நான் பார்த்தது கன்ஃபார்மாக வருது ப்ரோ. தலை அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ அங்கே ஃபோக்கஸ் பண்ண பாருங்க பாருங்க ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. நேராக இருக்கு பாருங்க. தலை பாருங்க நேராக இருக்கு. பயமா இருக்குடா. பாருங்க. போச்சு. எனக்கு என்னமோ செத்துற மாதிரி தான் இருக்கு. அங்கே பாருங்க ப்ரோ. துடிக்குது ப்ரோ. பயமா இருக்குடா. டெட் பாடி மாதிரி இருக்கு ப்ரோ. வித்தியாசமா இருக்கு ப்ரோ. டேய் மறலடா. வேற என்ன போடாது. டெட் பாடி ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. கன்ஃபார்ம் டெட் பாடி அங்கே பாருங்க. வாசு அங்கே தான் திரும்புது. என்ன ப்ரோ ஆச்சு? ஏதோ இது கீழே விழுந்துருச்சுனா எப்படிங்க? வாசு வாட கேமரால கீழே விழுந்துற. வாசு வேற தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. தள்ளி விட்டாங்களா? யாரு என்னன்னு தெரியல. அந்த கேமரா அப்படிங்க ஆன் பண்ணுங்க. வாசு வாடா. பாருங்க. வாசு டேய் இல்லடா. அது வேற என்ன போடா. வாசு வேற என்னடா வருது. பக்கத்துல போகாதடா. வாசு பேய் இல்லடா. லைட் ஏறாங்க ப்ரோ. லைட் வேற என்ன போடா. அந்த லைட் ஏறா. ஐ லைட் ஏறா. ப்ளீஸ் வேற என்ன போடா. சோனி ஆன் பண்ணு. ஆனா இருக்கு. பக்கத்துல இருக்கடா. லைட் ஆன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். பக்கத்துல போகாதடா. வந்துட்டு இருக்கிறதுக்கு ரத்தம் வேணடா. சொன்னா கேள்றா. ப்ரோ நீங்களாம் கையை பிடிச்சிருக்கோம் ப்ரோ. நீங்க போ ப்ரோ. போய் இழுத்துருவாங்க ப்ரோ. அவனை வாசு சும்மா வாசு. விளையாட்டு கடுப்பேற்றினோண்டா. யாரா அது வாசு? பயமா இருக்கு வாசு. ஆடுதுடா வாசு. அசைதுடா வாசு. போகாதடா. சும்மாடா. வேண்டாம் வாசு. வந்துடுறா வாசு. சொன்னா கேள்றா. டெட் பாடி மாதிரி இருக்கு. இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. அமைதியாக இருந்தால் கேப்சர் ஆகிடுச்சுடா. இதெல்லாம் திருப்பி கேப்சர் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. கொஞ்சம் தலை தூங்கிருச்சு. இதுதான் அந்த டெட் பாடி நினைக்கிறேன். போதா. லைட் ஆன் பண்ணாலும் போகுது. லைட் ஆஃப் என்னடா சொல்ற? லைட் ஆஃப் பண்ணுறோம் ப்ளீஸ். பயமா இருக்குடா. தலை தொங்குச்சு. நான் பார்த்தேன். இங்க யாரோ கழுத்து அப்படி நிக்க வச்சு அது கட்டின மாதிரி இருக்குடா. ரத்தமா உடஞ்சிருக்கா. அது உயிரோடு இருக்கவங்களாம் பண்ணவே முடியாது. போஸ்ட் மாடலாம் பண்ணுவாங்க. அப்போ போஸ்ட் மாடல் சுற்றி விடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கழுத்து தனியாக உடம்புக்கு. ஹலோ. அது லைட் ஆச்சு. நான் போட்டுக்கிறேன்டா. இருட்டா இருக்குடா. ஒரு நிமிஷம் லைட் ஆன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம். இருட்டா இருக்குடா. லைட் ஆன் பண்ணலாம். இங்கே இல்லை ஆன் பண்ணலாம். இல்லை ஆன் பண்ண வேணாம். கேப்சர் பண்ண முடியாது. அப்புறம் எங்கடா போற? இருடா நாங்களும் வந்துடுறோம்டா. இல்லை லைட் ஆன் பண்ணிக்க.
ஆன் பண்ணிட்டா பண்ணு. இது ஆன்ல பண்ணுமா? இருக்கட்டும். இங்கே தாண்டா நின்றுச்சு. ரத்தம் அதை உடஞ்சிருக்கா பாரு. ரத்தம்டா. அங்கே பாருடா. இங்கே தான் கொண்டிருப்பாங்களோ. பிளட் அங்கே பிளட் இருக்கு. மண்ணுடா. இங்கே அப்புறம் மண்ணு புதைச்சிருக்காங்களோ. இங்கே மண்ணு இங்கே அப்புறம் வந்துருக்கும். இங்கே ஏதோ தெரிச்சிருக்கு. இதனால புள்ளியில் புதைக்க முடியாதுடா. வெங்கி ப்ரோ அதை ரெக்கார்ட் பண்ணீங்களா இல்லையா கேமராவில்? ஏய் லேடிஸ் முடிடா. லேடிஸ் முடிடா. கேமராவில் லேடிஸ் முடிடா. தெரியுதா ப்ரோ? தெரியுது. உங்கள் கேமராவில் தெரியுதா பாருங்க. மாட்டிருக்கு ப்ரோ கிளிப். இங்கே பாருங்க. தெரியுது பாருங்க. இது கேமராவில் சிக்கியிருக்கு. செய்வனை வச்ச முடியுமாறு பிச்சுடா. நீ என்ன பிச்சை ஏன்டா கொடுக்க? இதெல்லாம் மோசமானதுடா. லேடிஸ் முடி இங்கே அல்லமிட்டு இருந்தால் கூட பெரிய முடி ஃபைன். இங்கே பாருங்க எவ்வளோ இந்த ரிங்கில் சுற்றி இருக்கு. அப்புறம் அவ்வளோ முடி வரும் அதுல இருந்து. கேமரா யார் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தது? அல்லமிட்டு இருந்தால் கூட அல்லமீன் அல்லமீன் இல்லை. முடி போல எடுத்து இருக்காது ப்ரோ. பேயெல்லாம் ஓட்டுவாங்களே சரி பில்லி சூனியம் அதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்களோ. இதை நம்ம எடுத்துட்டோம் எதுவும் பிரச்சனை வராதுல்ல. கீழே போட்டுரு கீழே போட்டுரு. துப்புடா கீழே துப்புடா. சாமர்ரா சொல்றது கேட்டா. ப்ரோ இவ்வளோ நாள் கேமரா ஹேண்டில் யார் பண்ணிட்டு இருந்தது தெரியல. என் கையில தான் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி திடீர்னு இப்போ வந்தது? இப்போ அங்கே 2 நிமிஷம் அங்கே தனியாக நின்று இருந்தீங்களே, என்ன பண்ணியிருந்தீங்க? உங்கள் பின்னாடி என்ன இருந்துச்சு? பின்னாடி தான் வந்துட்டு. இல்லை இல்லை ப்ரோ நம்ம 2 பேரும் முன்னாடி வந்து லாஸ்ட்டாக வந்தீங்க. நீங்கள் இங்கே வரும்போதே ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஒரு மாதிரி ஜோன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடம் வந்து பள்ளமா இருக்கு. கண்ணாடியா இருக்கு. அங்கே இல்லை இந்த நைட் விஷயம் இந்த கேமரா மட்டும் தான் வச்சிருக்கேன். இது வச்சிருந்தியா? இந்த கேமரா வச்சிருந்தியா? ரெண்டுமே வச்சிருந்தேன். அப்புறம் தான் நான் புருஷோத்தை வச்சிருந்தேன். நான் மாத்திட்டேன். அவன்கிட்ட கொடுத்துட்டு சரி நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கும்போது நீங்கள் 2 நிமிஷம் அங்கே நின்று இருந்தீங்க. நிக்கிறேன். நான் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இருட்டா இல்லை ப்ரோ நின்று இருந்தாரு இல்லையா ப்ரோ? கிட்ட இருக்கீங்க நீங்கள் வரப்போங்க. நீங்கள் நடக்கிறதும் நார்மலாகவே இல்லை. ஒரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கே பயமா இருக்குங்க. சும்மா இருங்க. நீங்க முன்னாடி வந்தீங்களா ப்ரோ? ரைட் இல்ல எனக்கு. அதனாலதான் நாங்க நின்றுட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டீங்க. நான் அந்த கேமரா சொல்ற. நீ ஒரு வெளியே வரப்போ சொல்றாரு டெட் பாடி எல்லாம் பார்த்து. முடி எங்கடா வந்துச்சு? அந்த இடத்துல கேமரா. அந்த இடத்துல கேமரா. இந்த கேமரா இருக்குல்ல ஸ்டெக்காய் கீழே விழுந்துச்சுடா ஒரு வாட்டி. யாரோ தட்டி விட்ட மாதிரி. அப்போதான் இவர் கீழே போட்ட ஒரு கேமரா தட்டி உந்த மாதிரி இருந்துச்சு. யார் நீங்கள் தட்டி விட்டீங்களா இல்லை ஏதாவது? அதான் தெரியல. நாங்களே பதட்டத்தில் தட்டுமானு தெரியல. அப்போ யாரோ தட்டி விட்டு கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சுடா. அப்போதான் இருக்கும் ப்ரோ. நாங்கள் 2 பேரும் ஓரம் இருந்தோம் ப்ரோ. இல்லை இங்கே இருந்தாரு ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும். விடுங்க பார்த்து. இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கிற நம்ம எதிர்பார்க்காம வந்துட்டோம்டா. எப்பயுமே இப்படி பண்ணா ஒரு கவனிச்சிங்களா? அந்த வெள்ளம் ஒரு அந்த டெட் பாடி மாதிரி ஒரு இதை பார்த்ததுக்கப்புறம் எந்த சவுண்டுமே இல்லை. எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பயங்கரமாக சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. இப்போ நாங்கள் ஒன்று கடைசியாக ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. ப்ரோ கீழே விழுவும் போதும் உங்களை ஏதோ தட்டி விட்டுருக்கு கன்ஃபார்ம் ப்ரோ. நீங்கள் இல்லை நீங்கள் இவர் இங்கே இருந்தார். நீங்கள் இருந்தீங்க அந்த கையில் தான் வச்சுருந்தீங்க. ஸோ எங்கள் கைப்பட்டாலும் இந்த கையில் தான் போட்டு அங்கே அப்படி ரைட்டில் தானே எப்படி பட்டு. அதான் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இங்கே அந்த உருவத்தை பார்த்தோம்ல. ஆமாம் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு பயமாக இருக்கு. அதெல்லாம் ஓகே. முடி எப்படி கேமராவில் இருந்துச்சு எனக்கு அதை சொல்லுங்கள். வரீங்களா சீக்கிரம்? ப்ரோ நல்லா தான் இருக்கீங்க. ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன்? நான் நல்லா தான் ப்ரோ இருக்கேன். நீங்கள் பேர் கேட்கறதுலாம் பார்க்கணும் பயமாக இருக்கு. நான் பொசிஸ்ட் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்காருடா. நான் அப்பெல்லாம் எதுவும் ஆகணும்னு சொல்கிறா. பார்ப்போம். முடி எப்படி ப்ரோ கேமராவில் வரும்? அது டவுட் இருக்குது ப்ரோ. செக் பண்ணுவோம் ப்ரோ. இங்கே பாருங்க. அந்த ஒரு வினோதமான உருவத்தை நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்க மாட்டேது. நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது ப்ரோ. நம்ம இது மாதிரி திருப்பிலாம் நமக்கு எங்கே போய் எடுக்க முடியும்னு தெரில. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எங்கே சவுண்டு கேட்குதுன்னு தெரியும். நம்ம அப்போ தான் போய் வீடியோ எடுக்க முடியும். நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் வாங்க. அந்த செக்யூரிட்டியை போச்சாங்கல்ல அவராக இருக்குமோ? மேபி இருக்கலாம். இங்கே அவர் வந்து இங்கே இருந்தவர் ப்ரோ. ரொம்ப ஆசையாக இந்த காலேஜ்லேயே இருந்தார். அவர் செக்யூரிட்டியாக மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தனால இங்கேயே அவரை போஸ்ட்டாங்க ப்ரோ. அதான் முன்னாடி பார்த்தீங்களா பெட்ஷீட் அந்த லாங்கம் அதெல்லாம் அவரு பழைய குறை எல்லாமே அவருக்கு. வாங்க 2 பேர் வந்து அது
அடைக்கல இல்லாதவங்க வந்து அது வந்து அப்பன் பண்ணாதனால இங்கே நடிச்சிருந்தாங்க. ஆமாம் அவங்களே வந்து இங்கே அடிச்சே கொண்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஆணையம் இருக்குது. சுத்தமே இல்லை ப்ரோ. இன்ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அமைதியாகிடுச்சு. இந்த அமைதி எப்போவுமே ஆபத்தில் தான் போய் முடியும். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அமைதி வந்துச்சுனாலே பயங்கரமாக ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். வாங்க இப்போ நீங்கள் 2 பேரும் அங்கே போனீங்கல்ல, உள்ளே என்ட்ரானப்போ உள்ளே என்ட்ரானப்போ அந்த இடத்துல ஆக்டிவிட்டி நடந்தது ப்ரோ. சரி கொஞ்சம் பேசாமல் அப்படியே பொறுமையாக நடப்போம். எங்கே சவுண்டு கேட்குது, ஏதாவது உருவம் எங்கேயாவது தெரியுதான்னு அப்படியே நோட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ரத்தத்தோட ஒரு விஷயத்தை பார்த்தோம். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி இருக்குடா. என்ன அது? இதே மாதிரி துணி தான் சுற்றி இருந்துச்சு. இது இந்த செடியை ரகசியமாக இங்கே வச்சுருக்காங்க. கஞ்சா வச்சுருப்பாங்களோ? ஸ்மெல்லு ஒரு மாதிரி தான் இருக்குது. ப்ரோ மேலே போகலாம் ப்ரோ. கீழே எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை ப்ரோ. செக் பண்ணாத இடம் மேலே மட்டும்தான் ப்ரோ. மேலே போகலாம். இருங்க இங்கே பார்த்துருவோம் ப்ரோ. இந்த ரூம் தான் இருந்துச்சு ஆக்டிவிட்டி. அப்படியா? இந்த ரூம் தான். இந்த ரூம்லேயே அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் படத்துலலாம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் மொக்கையாக இருக்க மாதிரி இவ்வளோ அமைதியாயிருச்சு. சில படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும்ல. நீங்கள் வேறு ரொம்ப பயமுறுத்துறீங்களா? மேலும் ஹலோ என்ன வாசு? அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டெட் பாடி மாதிரி தானே இருந்துச்சு. அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி ஒரு பாடியை கொண்டு வராங்க அதே மாதிரி தான் இருக்குது. நார்மல் டெட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சூசைட்டோ இருந்ததோ அப்படிலாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியலடா. ஹாஸ்பிட்டல் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா பிளட்டுலாம் இருக்காது, க்ளீனாக இருக்கும், ஒயிட் கலரில். இந்த துணியில் பிளட் இருக்குது, யாரோ சுற்றி போட்டிருக்காங்க ப்ரோ. பிளட்டு மட்டும் இல்லை ப்ரோ, இந்த இடத்துல டின்ச்சர் இந்த இடத்துல இருந்தது ப்ரோ. டின்ச்சர்னா தெரியும்ல, எல்லோ கலரில் ஒரு மாதிரி டின்ச்சர்லாம் அதெல்லாம் இருந்தது ப்ரோ. அதே மாதிரி உடம்புக்கும் தலைக்கும் நடுவில் கழுத்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு கண்ட்ரோலே இல்லை தலை. புரியுது. லெஃப்ட் ரைட்டும் மாறியே சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அமைதியாக இருக்கும்போதே நான் உங்ககிட்ட என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களால் என்ட்ரன்ஸில் பேசவே முடியாத அளவுக்கு ஆக்டிவிட்டி பயங்கரமாக நடந்தது. நாங்கள் இதுவரையும் பார்த்ததெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் நடந்துச்சு. இப்போது எக்கோ அடிக்குமோ? விட்டு போயிடலாம். வீட்டு போயிடலாம் சீக்கிரம். ஓகேடா. இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி இருந்ததா சொல்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டினா நார்மலான செக்யூரிட்டி கிடையாது. இந்த பில்டிங்க்கு ரொம்ப சொந்தக்காரங்க போல இருக்கு. தெரிஞ்சவங்கள ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே செக்யூரிட்டியாக வச்சிருந்ததா சொல்கிறாங்க. இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அவருக்கு இந்த பில்டிங் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அதனால இங்கேயே தங்கி இங்கேயே சமைச்சு அவரே சாப்பிட்டு இங்கே அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் கூட அந்த சைடு பூட்டி இருக்கு. நான் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த ரூம் அவரோட ரூம்னு சொல்கிறாங்க. இன்னுமே அவரோட பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குது. சில நாட்களுக்கு அப்புறம் இந்த காலேஜ் வந்து செயல்படுத்த முடியாமல் சில பிரச்சனைகளால் இந்த காலேஜை மூடி இருக்காங்க. அப்போவுமே இந்த பில்டிங்ஸை பார்த்துக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற பொருட்களை பார்த்துக்கிறதுக்கும் அவர் இங்கேயே தான் செக்யூரிட்டியாக தங்கியிருந்திருக்காரு. யதார்த்தமாக ஒரு நாள் காலேஜை விசிட் பண்ணுறதுக்காக இந்த காலேஜுக்காரங்க வந்து பார்க்கும்போது அவர் இறந்து கிடந்ததா சொல்கிறாங்க. யாரோ கொண்டுட்டாங்களா இல்லை என்ன விஷயம்னே தெரியல. ரொம்ப தாக்கப்பட்டு இறந்த மாதிரி தெரியுது. அவர் மேலே பிளட்லாம் இருந்ததா சொல்கிறாங்க. அவர் ரொம்பவே இந்த காலேஜ் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் ரொம்ப தாத்தான்னு ரொம்ப அவர் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆனால் அவருக்கு தாத்தான்ற அளவுக்கு வயசு இல்லை, 50 என்னமோ சொல்கிறாங்க. எல்லாரோட கணிப்பு என்னன்னா, யாரோ இங்கே வந்து திருட வந்தவங்க அவரை அடித்து கொண்டுட்டதா சொல்கிறாங்க. வெளியில் போய் அவங்கள பார்த்துட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவரோட சொந்த பில்டிங் மாதிரி இந்த பில்டிங்கை பார்த்துப்பாங்க. ஸோ திருடுறதுக்கு அவர் விட்டுருக்க மாட்டார். அவங்களை திருட விடாமல் பண்ணுறதுக்காக இவர் ஏதாவது பண்ண போய் திருட வந்தவங்கலாம் சேர்ந்து இவரை கொண்டுட்டதா சொல்கிறாங்க. என்னால் இது பள்ளி கத்துது கரெக்டாக கத்துதுல.
இந்த இடத்து மேலே ரொம்ப ஆசையாகவும் அட்டாச்மெண்ட்டாகவும் இருந்தனால அவர் இங்கேயே புதைச்சிருக்காங்க. இந்த காலேஜை சுற்றி பல ஏக்கர் இடங்கள் இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த காலேஜ் பக்கத்துலேயே ஒரு இடத்துல புதைச்சதாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவரோட டெட் பாடியை இங்கே நிறையா பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் நார்மலாக இருப்பார்ல உடம்பு, அந்த மாதிரியே அவரை பார்த்ததா சரியாக சொல்லியிருக்காங்க. நைட் நேரத்தில் நான் வரும்போது காரில் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். சரக்கு அடிக்கிறதுக்கான இடங்கள் நிறையாவே இருக்குது. அங்கே இப்போ அடிக்கிறதுல அங்கே பாட்டில் எதுவுமே நான் பார்க்கல. முன்னாடி அடிக்க வரப்போ அவங்க எல்லாருமே இதை பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே விறகு வெட்டுறதுக்கு கூட பகல் ஆட்கள் வராங்க. அப்போ வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதட்டிட்டு நடந்துட்டு இருப்பார். அங்கிட்ட அவர் எப்படின்னா என்னதான் செக்யூரிட்டியாக இருந்தாலும் நம்ம ஸ்கூல்லலாம் பிடி மாஸ்டர் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. இதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் இந்த இடம் அபாண்டனாக இருக்கிறத பார்த்துட்டு 2 ஹோம்லெஸ் பீப்புள் வந்து தங்குறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் அது தெரியல. யாரும் இங்கே வராதனால அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஊரில் இருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்கே வந்து அப்புறம் கொஞ்சம் பெக்கர் மாதிரிலாம் ஊரில் சுற்றி இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மர்மமான முறையில் இங்கே தங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களை துரத்தவும் முடியாமல் இந்த ஊர் மக்களும் சரி, இங்கே பகலில் விறகு வெட்டுறதுக்குலாம் மக்கள் வருவாங்க. அப்போலாம் வந்து உள்ள இவர் பேசுகிற சவுண்டுலாம் கேட்கும். ஆனால் அவருக்கு பெருசாக அவங்களாம் தெரிஞ்சவங்களால பயப்படாமல் வெளியில் விறகு வெட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. உள்ளே யாரும் வரமாட்டாங்க. 2 பேர் ஹோம்லெஸ் பீப்புள் சொன்னாங்க. அவங்க வந்து இந்த பில்டிங்குள்ளே தங்கி இருந்திருக்காங்க. என்ட்ரன்ஸில் மட்டும், இங்கிட்டலாம் உள்ளெலாம் வரல. அந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்கிற ஜாமா எல்லாமே அந்த ஹோம்லெஸ் பீப்புளோடது கிடையாது, இந்த செக்யூரிட்டியோடது. இன்னுமே அந்த ஜாமானை அவங்க யாருமே எடுக்கல, அதை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வரும்போது பார்த்தோம். அந்த விளக்கெல்லாம் அவரோடது தான், பெட்ஷீட்டு எல்லாமே அப்படியே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அவரோட திங்ஸ் எல்லாமே அந்த ரூம்குள்ளே இருக்குது. இதை வச்சு கெஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப நம்பவே முடியாத விஷயம்னா, நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. அந்த டெட் பாடி உருவம் வந்ததுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. என்னோட கெஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டி தான் அந்த டெட் பாடி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை தான் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. பிளட் இருக்குது. அதுதான் இதில் கொஞ்சம் கொடுமையான விஷயம். அந்த ஹோம்லெஸ் பீப்புள் 2 பேர் இந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்து கிடந்திருந்தாங்கன்னு சொன்னால அவங்களும் இங்கேயும் புதைக்கல. அவங்கள வந்து கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா தெரியல. ஸோ இந்த பில்டிங்கு இந்த விஷயத்தை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு தெரியும். நான் வரல, நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப ப்ராப்ளமான ஒரு இடம். சரி, என்னைக்காவது ஒரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். எதுவும் ஆக்டிவிட்டி நடக்கல. கவனிச்சிங்களா? அந்த நம்ம டெட் பாடி பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கல ப்ரோ. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக நடந்தது பார்த்தீங்களா? அதுக்கு அந்த டெட் பாடியாக தான் காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே வரப்பே நம்ம தடுத்துச்சு. வெளியே இருந்து எவ்வளோ இன்ட்ரோவே பேச விடல ப்ரோ நம்மள. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் தான் சுத்தமாக அமைதியான மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது கண்டிப்பாக செக்யூரிட்டியோட தான். ஏன்னா செக்யூரிட்டியோட வந்து அந்த 2 ஆத்மாவும் இப்போ இல்லை இந்த இடத்துல. அவர் வந்து நல்லவராக இருப்பார். ஒருவேளை ரொம்ப நம்மளே அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நடத்திக்கிட்டா இருப்பாடா. அதனால நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. அப்போ அட்டாக் பண்ணது யார் நம்மள? அது அந்த 2 பேரும் நம்ம அவங்களுக்கு ஒன்றும் அவங்க நம்ம நினச்சிக்கிட்டாங்க போல. என்ன வேணா இருக்கலாம்ல. பட் நம்ம இப்போ அவங்க பார்க்காம போக முடியாது. இவ்வளோ தூரம் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்கோண்டா. அவங்க ட்ரிகர் பண்ணி பார்த்துடலாம். வா, வேணாம், வா வா. நார்மலாகவே நம்ம செம்ம கடுப்பு ஒன்றுமே இல்லாமல் இன்னும் இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணிட்டு சும்மா போவியா? வா, அட்லீஸ்ட் அந்த டெட் பாடியை மட்டுமாவது திரும்ப பார்க்கணும். வா, கிட்ட பார்க்கணும் எனக்கு, அவ்வளோதான். சொல்லுறா தாத்தான்னு சொல்கிறான். அவன் ரொம்ப நல்ல சொல்லுறாரு. யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட பேசுங்க. ஹலோ, யாரும் இருக்கீங்களா? பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கு ப்ரோ. ஏன் இப்போ கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம கூட? தெரியல ப்ரோ. ஃபுல் சைலண்ட். அமைதியாக இது இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களே. சைலண்டாக சவுண்டு எங்கேயும் கேட்குதா நோட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, சுத்தமாக இல்லை ப்ரோ. மேடம் கட்டியே முடிக்கல போடுறாங்க. கைஸ், காலேஜ் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இன்னும் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். ரொம்ப பெருசு ஆக்சுவலாக காலேஜ். நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பெருசுன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், அதை விட பெருசு. யாரும் இருக்கீங்களா? ஹலோ,
வாங்க, யாரும் இல்லை. வாங்க வாங்க. ஆ பயங்கர பெருசு இது. அப்படியா? யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கு. சைலண்டாக இருக்கும். நம்ம அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன்டா. ஏதோ ஒழுகி கிடைக்கடா. எந்தோ கன்ஃபார்ம் பேசுகிறாங்க. அவங்க சைடு போங்க. ஏதோ ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவங்க கேப்சர் பண்ணலாம். பாம்பு சவுண்டு மாதிரி சொல்லுது. பார்த்து கீழே பார்த்து வாங்க. பாம்பு சவுண்டு. அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது இது. இந்த பாருங்க. சாக்கடை இல்லை இல்லை இப்படியா அடைச்சிருக்கு. கீழே கீழே பாருங்க. விட்டு இந்த காட்டுக்குள்ளே இருக்கும். அது ஒன்றும் பண்ணாது. படியெல்லாம் உடஞ்சி கிடக்கு போடுறா. ப்ரோ நாகப்பாம்பு ப்ரோ. அதான் ப்ரோ இந்த மாதிரி சவுண்ட் போடும். இப்படி சந்து ஏதோ சந்து போகுதுடா. கேட்குது பாரு. உள்ளதான் ப்ரோ யாரோ மம்முக்குறாங்க ப்ரோ. அப்போ கேட்குதா இல்லையா ப்ரோ உங்களுக்கு? பூச்சிடா ஒழுங்கா போங்க. ப்ரோ போங்க. பாருங்க ப்ரோ. என்ன என்னன்னு தெரியல. விரிசல் விட்டுருக்கு ப்ரோ. பில்டிங் ஃபுல்லாகவே. என்னாச்சு? என்னடா அங்கே நான் பார்த்துட்டேன். அங்கே ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு திரும்பி நீங்கள் தான் பிரம்மையில் கட்டிட்டாங்க. சவுண்ட் கேட்குது ப்ரோ. போயிட்டே இருக்கு ப்ரோ. எங்கே சொன்னெல்லாம் இருக்குடான்னு. என் பேச்சு கேளுறா. கொஞ்ச நாச்சு கேளுறா. யாராவது இருக்கீங்களாங்க? ஹலோ. ஓகே, உங்களை இவ்வளோ நேரம் காணோம். நாங்கள் தேடிட்டு இருந்தோம். உங்களுக்கும் அந்த ஒரு டெட் பாடி மாதிரி இருந்தது, அதுக்கும் என்ன சம்மந்தம்? அது வந்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் பயந்துட்டு ஓடிட்டீங்க. அவ்வளோ பயமா அந்த செக்யூரிட்டிக்கு? அந்த செக்யூரிட்டியே எங்களை பார்த்து பயந்து போயிட்டாங்க. அதிலே தெரிய வேணாமா உங்களுக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தால் வெளியே வாங்க. அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ பயமுறுத்துனீங்க. வேணாண்டா வாசு. பயமா இருக்குடா. ஏதாவது பேசுகிறா. அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசுகிறா. லோ பேட்டரி. எவ்வளோ நேரம்டா உள்ளே இருக்கும்? டைம் போகிறதே தெரியலடா வாசு.
உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. உள்ளே நாங்கள் வரலாமா? ஹலோ, நீ எப்படா செங்கக்கல் எடுத்த? சேஃப்டி எடுத்துனா உங்க கிட்ட அப்ப நீங்கள் ஏன் ப்ரோ செங்கல் எடுத்துட்டு இருக்கீங்க? எதுவுமே இல்லை. தயவுசெய்து கீழே போடுறான், செங்கக்கல்லை கீழே போடுறான். செங்கல் சைக்கோவா மாதிரி வாங்குறான். பிரச்சனை அடிக்கிறதுக்கு வேணும்னாடா, அதுக்கு தான் எடுத்தேன். பிரச்சனை ஏடா கீழே போடுறான்? சேஃப்டி ப்ரோ. என்னடா பழனிக்கு பால் காவடி எடுக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க? கீழே போட்டுடா. இதை வேற தூக்கிட்டு இருக்கிற டயர்டில். ஹலோ, யாரும் இருக்கீங்களா? ஹலோ, அந்த ரூம் தான். போங்க போங்க போங்க. அங்கே தானே ப்ரோ? அந்த கதை அங்கே தான். போமே. உங்கள் கூட நான் பேசலாமா? உங்கள் கூட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் பக்கத்தில் நான் இப்போ வரேன். இப்போ அந்த ரூம்ல பார்த்துட்டு ஆரம்பிச்சா ஒரே இதாக ஆரம்பிக்கிறாரு. என்னமோ தப்பா தோணுது வாசு, ரொம்ப தப்பா தோணுது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு ஆரம்பிச்சோட ரொம்ப ஆரம்பிக்குது பாரு. ஓகே, ஏதோ சவுண்டு கிடைச்சுல ப்ரோ. ஏதோ சவுண்டு கிடைச்சு. ஏதோ பறண்ட மாதிரி சவுண்டு. ஹலோ, என்ன நடக்குதுன்னு தெரியல வாசு, பயமா இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ப்ரோ. ஏதோ நடக்க போது மட்டும் கண்டிப்பாக தெரியுது ப்ரோ. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு, திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணோம்? ட்ரிகர் பண்ணவே இல்லை. எதுவுமே பண்ணலடா. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? அந்த பில்டிங்கில் அந்த பக்கம் போகும்போது தான் நமக்கு இதாச்சு. இப்போ இதே பில்டிங்கில் இந்த பக்கம் வரும்போதும் நம்மளை அட்டாக் பண்ணுது ப்ரோ. அந்த பக்கம் சைடில் போகும்போது இது பண்ணல. டெட் பாடி எதனா இந்த இடத்துல புதைச்சி வச்சுருப்பாங்களா ப்ரோ? டெட் பாடி எதனா இந்த சைடில் எதனா புதைச்சி வச்சுருப்பாங்களோ? இருக்கலாம்ல. இல்லை ப்ரோ, வாசு அவங்க ட்ரிகர் பண்ணதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது டக்குன்னு போய் அங்கே நான் பார்க்கலாம். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுதான் பிரச்சனையே. வேஸ்ட்டு. ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம இருக்கும்போதே நம்ம பேசி வர வைக்கணும். அதான் மேட்ரு. லைட் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணுவோமா? திரும்பியுமா? பயமா இருக்குடா. இல்லை அந்த ரூம் எதுவும் இருக்குது ப்ரோ. வாசு சொன்ன மாதிரி பண்ணலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. அங்கே நடந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமா இருக்கு ப்ரோ. நிற்கிது ப்ரோ. உங்ககிட்ட உங்களோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா பயமா இருக்குடா. உங்களோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட கை டச் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்னோட கையை டச் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ப்ளீஸ். ஹலோ, வேண்டா வாசு, சும்மா கேள்றா. பக்கத்துல வர வைக்காதடா. வந்துருச்சு நம்மள அட்டாக் பண்ணிட போதுடா. நீங்க பக்கத்துல போறீங்க, எங்கடா அது இருக்கு? இங்கிட்ட வந்துருச்சா? சரி, நான் பேசி பார்க்குறேன் ப்ரோ. இங்கிட்ட வாங்க, இங்கிட்ட வந்துருங்க. செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரூமில் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கலாம். திரும்பி போயிடுச்சுனா? எதுவுமே இருக்காது, எனக்கு தெரியும் ப்ரோ. இல்லை ப்ரோ, பார்த்துடலாம் ப்ரோ. திரும்பி போயிடுச்சுனா? இருக்கு ப்ரோ. ஏன் மனோர சவுண்ட் இங்கேயும் மனோகர சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பிச்சது. கரெக்டாக சொல்கிறாரு.
யாரும் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்கிறேனே ஒன்றும் நாங்களே இருக்காது. பார்த்துருவோம். அப்போ நாங்கள் வரும்போது தானே பார்த்தோம். ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டு சவுண்ட் கேட்குது. இல்லையே இல்லையே. பெஸ்ட்லாலே மேபி அங்கே போக விடாமல் தடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. சும்மா நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ப்ரோ இங்கே ஸ்டெப்ஸ்க்கு சத்தம் கேட்டது ப்ரோ. இங்கே ஸ்டெப்ஸ் சொன்னல ப்ரோ இன்விசிபிளாக இருக்குது ப்ரோ. எதுவுமே தெரியல ப்ரோ நைட் விஷனில் தெரியும் ப்ரோ. இந்த கேமராவில் எதுவுமே தெரியாது ப்ரோ. பக்கத்தில் இருந்துச்சுன்னா பொசஸர் வேறு போயிருங்க ப்ரோ. பாருங்க சொன்னல கொலவிதான். இதுடா நான் யாரோ தொட்டுட்டாங்கன்னு நினச்சேன்டா. இன்விசிபிள்னு ஒரு சொல்லவும் பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன்டா. அண்ணா நீங்கள் ரொம்ப நேரமாக உங்களை தேடி அலையிறோம். திடீர்னு எங்கேயோ போயிட்டீங்க. என்ன நடந்தது? உங்கள் கூட பேசணும் அவ்வளோதான். சொல்கிறீங்களா ப்ளீஸ்? உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பிரச்சனை எதுனா ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும்டா. போலீஸ் சொன்னா கேட்கலாம் இருக்கு ப்ரோ. எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கு. சொன்னா கேட்குற அவசியம் போயிடலாம்டா. சொன்னா கேட்குற அவசியம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். யாரும் கேமரா ஆஃப் பண்ணுறாதீங்க. கேமராவை மட்டும் ஆஃப் பண்ணுறாதீங்க. இதுதான் ப்ரூஃபே நமக்கு. எப்படி தானா அது எடுக்காதா? அதில் போடவும் முடியாது. யூடியூப்ல மானிட்டேஷன் ஆகாதா? இங்கே என்ன கொஸ்டின் கேட்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. கொஸ்டின் எதாவது கேட்கலாம் ப்ரோ. கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஏங்க கேட்க பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்க யாராவது டிப்பாடி ப்ரோ. டெட்பாடினா இது அப்போ நேர்ந்துச்சு ப்ரோ. அதே தானே ப்ரோ. ஆமாண்டா, இது உயிரோட இருக்கிறது ப்ரோ. அது மேலே பிளட் இல்லை. அது மேலே ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க. என்ன என்னவோ பண்ணிட்டு போறாங்கப்பா. அது நமக்கு தேவையில்லடா. அது நமக்கு என்னமோ பண்ணிட்டு போறாங்கடா. நான் சொன்னல உயிரோட இருக்கு. நான் சொல்றது கேள்றா. வேணாம்டா, நம்ம கிளம்பிடலாம்டா. இது ஏதோ பண்ணி கொண்டிருக்காங்கடா. ஏமா வர இருக்குடா ப்ரோ. எதாவது கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. கம்யூனிகேட் பண்ணுங்க ப்ரோ. எதாவது கேளுங்க ப்ரோ. உங்களை நான்ப்பா எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேது. கேமரா கூட நான் எடுக்கிறேன். நீ போ. எதுக்கு நீங்கள் பின்னாடி பேசுங்க ப்ரோ. நீங்கள் பார்த்து ப்ரோ. நீங்கள் பயமா இருக்குடா. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு நாங்கள் கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? வேறடா. உங்களால் கன்வே பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு கன்வே பண்ணுங்க. ஆடுது. நான் சொன்னேன் ஆடுது. ஆமாண்டா, கண்ணால பார்த்துடா. நீங்கள் எல்லாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு. அது பயமா இருக்குடா. உன்னை எப்படி அப்புறம் நாங்கள் விட்டு தனியாக தள்ளி போகிறது ஒன்றாவே இருப்போம்டா. செய்தா தலையை பாருங்க. நீங்கள் உயிரோட இருக்கீங்களா? நீங்கள் உயிரோட இருக்கீங்களா? ப்ளீஸ். ஹலோ ப்ரோ. அது உங்களை தான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வாடா. உங்ககிட்ட நான் ஒன்று கடைசியாக கேட்குறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களை வச்சு யாராவது மந்திரம் பண்ணுறாங்களா? நீங்கள் அந்த செக்யூரிட்டி தானே இல்லை வேறு ஏதாவது டெட் பாடியா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அசைது ப்ரோ. அசைது ப்ரோ. பாருங்க ப்ரோ. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அசைது. சொல்றது கேள்றா. தேவையில்லாத வேறடா நடக்குது. அது ஏதோ துடிக்குது ப்ரோ. அது வெட்டி போட்ட மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத வேலை வாசிது. வெங்கி சொல்கிறேன் கேளுங்க ப்ரோ. கிளம்பிடலாம் ப்ரோ. கேஸ் எதுவும் ஆயிடும் ப்ரோ. அங்கே பாருங்க. தெரியுதா? அங்கே பாருங்க. தலை இப்படி தான் இருந்துச்சு. அந்த பக்கம் போயிருக்கு பாருங்க. தேவையில்லாத பண்ணுறதுனா என்னால் வீடியோவை எடுக்க முடியலடா. கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. திருப்பி துடிக்குது. அது நான் சொல்றது கேட்கவே மாட்டேடா. ஒரு வாட்டாவது கேள்றா. எப்பவுமே நீ சொல்ற நான் கேட்கறேன்டா. வேணாம்டா, பயமா இருக்கா. கன்ஃபார்மாக வருது ப்ரோ. தலை அங்கே பாருங்க ப்ரோ. அங்க ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. பாருங்க. நேராக இருக்கு பாருங்க. தலை பாருங்க. நேராக இருக்கு. பயமா இருக்குடா. பாருங்க. போச்சு. எனக்கு என்னமோ செத்துற மாதிரி தான் இருக்கு. அங்கே பாருங்க ப்ரோ. துடிக்குது ப்ரோ. பயமா இருக்குடா. ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்குறேன். லைஃப்ல இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. துடிக்குது ப்ரோ.
ஐயோ பயமா இருக்குடா. ப்ரோ எங்க ப்ரோ எங்க ப்ரோ எடுத்து பாரு புருஷன் இல்லை ப்ரோ இது துணி ப்ரோ இது வாசு பிரச்சனை ஆயிரும்டா. நீ சொல்றதே கேட்க மாட்டியாடா. பேய் வீடியோனா கூட பரவாயில்லடா வாசு. இதெல்லாம் தேவைடா வேறடா. இது கிடையாதுடா, இது கிடையாதுடா. நான் சொல்றேன் நம்பி சொல்லடா வாசு. இதெல்லாம் ஆச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கிளம்புறேன்டா, நான் சொல்றது கேளுடா. ப்ரோ போலீஸ் கேஸ் ஆக போகுது ப்ரோ. போயிடலாம் அது என்ன நேரத்துல எவனா கொண்டு போட்டு நம்ம மேல தான் சொல்லிட ப்ரோ. போறான். அது பொண்ணு போட்டலாம் இல்லை ப்ரோ, ஆத்மா ப்ரோ அது. அதான் புரியுதுடா, எனக்கு புரியுது. எனக்கே பதட்டமா இருக்கு. நீங்களும் இன்னொரு டென்ஷன் பண்ணாதீங்க. சரி என்ன பண்ண சொல்ற இப்ப? இல்லை ப்ரோ, இது ஆத்மாக்கு கேஸ் ப்ரோ. அதுதான் ரெண்டு இது மாட்டிட்டு ப்ரோ. இது வந்து போலீஸ் கேஸ் ப்ளஸ் வந்து ஆத்மா ரெண்டுமே சேர்ந்த விஷயம். கன்ஃபார்மாக நம்ம மாட்டுவோம். சொல்றது கேட்டு போயிடலாம். அதான் நல்லது. நம்ம லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி லோ. உங்க பாரு, என்ன நம்ப மாட்டேன். நீ எதையும் நம்ப பேசும்போதே மாட்டேன். எப்படியாவது ஃபர்ஸ்ட் எனக்காச்சு இப்போ கேமரா இதாச்சு கிளம்பிடலாமா? சுத்தமா ஈரமா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஈரமா இருக்கு. ஆமாம். டைம் வேற ஆச்சுடா, 4 ஆச்சுடா. பாரிஸில் டைம் எதாவது காமிச்சிருங்க. இன்னொரு வாட்டி வரும் வந்து இது பண்ணிக்கலாம். டைம் காமிச்சு மணி எத்தனை? 3:50. 3:50. எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது. நீ நடந்த விஷயம் என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை வரும், டெட் பாடி மாதிரி இருந்தது. ஆனால் அசைஞ்சது, அதுதான் எனக்கு புரியல. என்ன பண்ணலாம்டா? ப்ரோ இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு போய் இது கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் பேசிடலாம் ப்ரோ. இப்போ நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடுறேன்டா. அட்வொகேட் அந்த அண்ணன்ட்ட. அதெல்லாம் ஃபோன்லாம் இப்போ பண்ண நேரில் பேசிக்கலாம். சும்மா இருறா. இப்போ இந்நேரத்தில் ஃபோன் பண்ணாத யாருக்கும். சொன்ன கேள்றா. நான் ஒரு நிமிஷம் நான் மெசேஜ் ஆச்சு போட்டுக்கிறேன். மணி எத்தனை தான் அவன்கிட்ட கேட்டேன். மணி 4. பேசாம யாருக்கு ஃபோன் பண்ணாத, பேசாம இரு, டென்ஷன் பண்ணாத. நாமளே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது ஆத்மா நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதான் ப்ரோ, அதை டிஸ்கஸ் பண்ணிப்போம் வெளியே போய். இப்போ விட்டுருங்க. இப்போ இந்த நேரத்தில் டென்ஷன் பண்ண உனக்கு மணி எத்தனை? 3:40. எனக்கு தெரியல. எனக்கு எடுத்தது எங்கே போயிட்டு இருக்கோம்? அதுதான் எனக்கு புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீசெண்டாக அது இந்த செக்யூரிட்டி பாடி அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. வேற ஏதோ கொண்டு வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க அந்த பாடி மேலே. நான் நல்லா பார்த்தேன், துண்ணூறு குங்குமம் அதெல்லாம் இருக்குது அதில். கவனிச்சிக்கல. பிளட் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆனால் கிட்ட போய் பார்க்குறப்ப பிளட் மாதிரி தெரியல. ஆன்மாவோட சவுண்டு நின்றுச்சு பாரு. ஆமாம். இல்லை இரு, யாரையும் இல்லை, யாரும் இரு. லைட்டு வேணும், லைட்டு வேணும் எனக்கு. லைட்டை போட்டுக்கிறேன். டார்ச் லைட் போதும் எனக்கு. ஆன் பண்ணுறது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஆத்மாவை பார்க்கும்போதும் சைலண்ட் ஆச்சு. செகண்ட் வாட்டி பார்க்கும்போது சைலண்ட் ஆயிருக்கு ப்ரோ. இங்கே பார்த்துருக்கேன். என்னடா டார்ச் லைட்டே எடுக்கல. இவ்வளோ ஸ்லோவாக அடிக்கும் ப்ரோ. கண்ட்ரோல் பண்ணுது ப்ரோ கேஜெட்ஸ்லாம். ப்ரோ 2 தடவை பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுது ப்ரோ நம்ம கேஜெட்ஸ்லாம். டைம் கூட கேளு. அது கூட ப்ரோ என்ன ஆன் ஆகாதா ப்ரோ? தெரியல ப்ரோ. ஆனால் இப்போ தானே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. கீழே போட்டிங்களா? இல்லை ப்ரோ, பாக்கெட்டில் இருந்துச்சு. எப்படி ஒர்க் ஆகாமல் இருக்கும்? எங்கே இந்த சவுண்டு வந்தது? எனக்கு லைட் எடுங்க. இந்த இது கொஞ்ச நேரம் இருக்குது. இதில் வச்சு வெளியே ஓட்டிடலாம். 0% தான் இருக்குது. அதுதான் இப்போ நீ கழட்டி கொடுத்ததுடா. இது ஏன்டா எடுக்கிற? சவுண்ட் எங்கேருந்து வந்தது நோட் பண்ணுங்கடா. என்னச்சுடா பார்த்தேன்? இருக்கிற திருப்பி ஓடி வந்தேன். சவுண்டு கேட்டுச்சுடா. பழைய எனக்கு காதெல்லாம் அடைச்ச மாதிரி, எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா கொஞ்ச நேரம். என்னன்னு தெரியல. ரிச்சுவல் பண்ண மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரம் சொல்கிற மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு. ஒரு மாதிரி மினிமம் கேட்போமா? உங்களை வச்சு மந்திரம் பண்ணி யாராச்சும் இங்கே ஏதாவது பண்ணாங்களா? அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? உண்மைதான், உண்மைதான். பத்தியா, நான் கெஸ் பண்ண சொன்னேன்ல, அது மேலே வந்துருச்சுருக்குடான்ட்டு. ஹலோ, தெரியாமல் சந்தேகப்பட்டுருந்தா ஒன்று. ப்ரோ அப்படிதான் ப்ரோ வெளியே போகணும். வெளியே போயிடுவோமாடா? எங்க இங்கே சவுண்ட் கேட்குது ப்ரோ பாறையில். ஓ மை காட். வேண்டா நீ என்ன நடக்கும் தெரியல. ஊருக்காரங்களாம் வந்துட்டேன். என்ன பிரச்சனைடா? மணி வேற ஆச்சுடா. 4:30 சுற்றுறது கேள்றா. இன்னொரு நாள் வரலாம்டா, சீக்கிரமாக வந்துடலாம்டா. இன்னும் டெட் பாடி வேற இருக்குடா. கன்ஃபார்மாக சொல்ல முடியாதா டெட் பாடி? அது டெட் பாடின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதா? நகர்ந்துச்சுடா.
எப்படியாச்சும் கேள்ற எல்லாம் வந்துட போறாங்கடா நம்ம தான் பிடிச்சி போகலாம் சரி போங்க இங்கிட்ட போங்க இல்லை அப்படியே போ வா போ கண்ணாடி எங்கே ப்ரோ என்னாச்சு அதான் ஆனா இல்லையா இல்லை ப்ரோ இங்கே பாருங்க இதுதான் அது ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க இல்லை ப்ரோ ஆனால் ப்ரோ ஒரு நிமிஷம் காருக்கு போங்க நான் வரேன் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் அது போக வேண்டாம் சொன்னா கேட்குறா தனியா போக வேண்டாம் மேலே போக வேண்டாம் ப்ரோ வந்துருங்க நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் யோசிச்சேன் அப்போவே யோசிச்சேன் ரொம்ப நாளாக இப்போ இது பண்ணாமல் இருந்தான் இன்றைக்கி திரும்ப பண்ணுறான் செம்ம கடுப்பாக ஒரு இது மட்டும் எவ்வளோ ரிஸ்க் நடந்தது திரும்ப தனியாக போயிட்டு இருக்கான் மணி வேற ஆகிட்டு இருக்கு உங்களை பார்க்கறதுக்காகவும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவும் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் எங்களை நீங்கள் பயமுறுத்துறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இருக்க போகிறதில்ல ஓகே நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும் அந்த டெட் பாடி யாருது இல்லை அது வேறு ஏதாவதா எனக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் வேறு எந்த இதுவும் எனக்கு நீங்கள் யார் உங்கள் கூட பேசணுன்னு தான் வந்தோம் எந்த நோக்கமும் இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட பேச ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க்யூ ஒரு நிமிஷம் வாங்க போயிட்டீங்க நான் மேலே வரட்டுமா கம்பி ஆடிட்டுருக்கு ஹலோ இப்போ யாரும் இங்கே நின்றதை நான் நல்லாவே பார்த்தேன் ப்ளீஸ் என் கூட பேச ட்ரை பண்ணுங்க ஹலோ இங்கே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இங்கே தான் பார்த்தேன் அங்கே எனக்கு ஒன்றும் இல்லை அந்த டெட் பாடி பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் எனக்கு போதும் என்னன்னு தெரியலையே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படி அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது இது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரில இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரில என்ன பண்ணுறான்னு தெரியல ரொம்ப நேரமாக என்னடா பண்ணிட்டு நேரம் வந்துட்டோட டைம் ஆகுற அவசியம் எதனா ஆயிரம் போயிடலாம் பார்த்துட்டாங்க நேரம் தெரியல பிளட் மாதிரி இருக்கு காணோம்
வாடா வாசு டே, ஏன்டா அப்படி பண்ணி சொல்லிடுற, தனியாக போகாதா. விடிஞ்சிருச்சு ப்ரோ, பாருங்க ப்ரோ. வாடா வாடா. என்ன ப்ரோ ஆச்சு? திரும்பவும் ஒரு கருப்பூர்வா மேலே நின்றுது, மேலே மாடியில் பார்த்துட்டு கொண்டு வந்து சட்டாக்கு பண்ணுற மாதிரி. இல்லை மேலே போனப்போ எதுவுமே இல்லை. சரி இந்த மேலே இன்னொரு நாள் வரலாம். வாங்க ப்ரோ, கம்யூனிகேட் எல்லாம் பண்ணிக்கலாம் மேலே போய். இல்லை ப்ரோ, யாரும் இல்லை ப்ரோ மேலே. ஆனால் ஒரு சுற்றி கொண்டு உருவத்தை நான் பார்த்தேன் மேலே இருக்குது. அதுக்கிட்டே எதனால் கம்யூனிகேட் பண்ணலாம் நான் மேலே போனேன். சேவல்லாம் கூடுதுடா பக்கத்தில், அவங்களுக்குலாம் வந்துடுறேன். ஓகே கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறோம். வெளியில் வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஏறுங்க, சீக்கிரமாக ஏறுங்க காரில். இந்த புருஷோத் ஏறு 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 ஏறு. எப்படி கேமரா போய் நானே ட்ரை பண்ணுறேன். எப்படி சாவி கொடு. வந்து பார்த்துட்டோமா? யாரும் டென்ஷன் ஆகணும்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கொஞ்சம் கூலாக இருக்கணும். ஓ மை காட், இந்த பில்டிங்கை மறக்கவே முடியாது. உங்ககிட்ட வெளியே வந்து பேசுகிறேன், கேமரா ஆஃப் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.